Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிருக்க சீரீஸில் இன்றைக்கி டே 4 என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி ஒரு பேஸ் ப்ராஜெக்ட் செட்டப் பண்ணோம் இல்லையா, அதுக்கான ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ நோட் மாடியூல்ஸ் இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, அதாவது பில்டு டூல்ஸு, ரவுட்டிங் லைப்ரரி, என்னெல்லாம் பேக்கேஜஸ், டிபெண்டன்சிஸ் என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். அடுத்து பப்ளிக் ஃபோல்டர், இதுக்குள்ளே பப்ளிக் ஃபாண்ட், பப்ளிக் இமேஜ், பப்ளிக் வீடியோஸ், என்னெல்லாம் பப்ளிக் அசெட்ஸ் இருக்கோ அதெல்லாமே இந்த பப்ளிக் ஃபோல்டரில் இருக்கும். இங்கே இருக்கிற இமேஜஸ், வீடியோஸ் ஆர் ஃபாண்ட்ஸ் எதுவாக இருக்கட்டும், அது வந்து ஃபைனல் அவுட்புட்டில் பண்டில் ஆகாது. அடுத்து சோர்ஸ் ஃபோல்டர். ஸோ இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம 99% ஆஃப் த டைம் வந்து ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து அசெட்ஸ் ஃபோல்டர், இந்த அசெட்ஸ்குள்ளேயும் இமேஜஸ், வீடியோஸ் இருக்கும், which is very much similar to public folder. But the thing is, இங்க இருக்க இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ஃபைனல் அவுட்புட்ல பண்டில் ஆகும், பப்ளிக் ஃபோல்டர்ல இருக்கிறது பண்டில் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம நிறைய இது வந்து கொஞ்சம் லைன்ஸ் ஆஃப் கோட் தான் இருக்கு. பட் நம்ம ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது நிறைய இருக்கும் இல்லையா, அப்போ கம்பைலருக்கு தெரியணும்ல விச் இஸ் என்ட்ரி பாயிண்ட், நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு தெரியணும்ல. ஸோ அதுக்கான என்ட்ரி பாயிண்ட் தான் இந்த index.html. ஸோ நம்ம கம்பைலருக்கு இதுதான் இண்டெக்ஸ்ன்னு கொடுத்துருவோம். இங்க பாருப்பா, இங்கேருந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. ஸோ இங்க என்ன ஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்ணுறோமோ அங்கிருந்து தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து main.jsx. அப்போ main.jsx இதுக்குள்ள இருக்கணும் தானே, இங்க இருக்கு. ஸோ ஜென்ரலி ரியாக்ட் வந்து காம்பனன்ட்ஸில் ஒர்க் பண்ணும். ஸோ ரியாக்ட் ஒர்க்ஸ் வித் காம்பனன்ட். இது ஒரு மெயின் ஜேஎஸ் ஃபைலுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜேஎஸ்எக்ஸ்னு சொன்னா விச் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஸோ இங்கே வந்து நம்ம ரூட் காம்பனன்ட், அதாவது ஆப்புங்கிறத ரூட் காம்பனன்ட். இந்த ஆப் காம்பனன்ட் வந்து கண்டிப்பாக இங்கே எங்கேயாவது இருக்கணும், ஏன்னா இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம் app.jsx. ஸோ இந்த app.jsx ஃபைலுக்குள்ளே போனோம்னா இங்கே தான் நம்ம எழுதியிருக்கோம், அதாவது HTML எலமெண்ட்ஸாக எழுதியிருக்கோம். இதெல்லாம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ இங்கே ஏதாவது நம்ம மாற்றணும் அப்படின்னா it should be displayed here. See, ஸோ இதுதான் வந்து ஒரு ரூட் ஆப் காம்பனண்ட். ஸோ இதுக்கான ஸ்டைல்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது லோகோ இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டைல் ஷீட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து இதில் இருக்கு, app.css ஃபைலில் வந்து இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்டைல் ஷீட் ஃபுல்லாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம அப்ளிகேஷனோட ஓவராலாக இருக்கிற எல்லா ஸ்டைல் ஷீட்டும் வந்து எங்கே வச்சுருப்போம் அப்படின்னா index.css இந்த ஃபைல்லே நம்ம எழுதிக்கலாம். ஆர் இன்டர்னல் ஸ்டைலிங்கும் பண்ணலாம், குளோபல் ஸ்டைலிங்கும் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். So yeah, this is all about the SRC folder, public folder, node modules. index.html பார்த்தாச்சு. அண்ட் இன்னொன்று நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த package.json. இதில் வந்து என்ன இருக்கும்னா நம்ம அப்ளிகேஷன் பற்றின மெட்டா டேட்டா இருக்கும், அதுவும் கீ வேல்யூ பேர்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம அப்ளிகேஷனோட பேர் என்ன, அதோட வெர்ஷன், அண்ட் எதை வச்சு பில்ட் பண்ண போகிறோம், ரியாக்டோட வெர்ஷன், அண்ட் எனி கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட வெர்ஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த package.json. அண்ட் we have got the readme file. ஸோ யா, அவ்வளோதான் இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரி. ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, இந்த நோட் மாடியூல்ஸில் வந்துட்டு எல்லா கைண்ட் ஆஃப் டிபெண்டன்சிஸ் நம்ம அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நம்ம என்னெல்லாம் லைக் இன்ஸ்டால் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே பார்க்கலாம். இங்கே இருக்கும் பப்ளிக் அசெட்ஸ் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் இதில் இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட்டில் இது பண்டில் ஆகாது. அடுத்து எஸ்ஆர்சி ஃபோல்டர், அதுக்குள்ளே இருக்க அசெட்ஸ்லேயும் இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் எல்லாமே இருக்கும். பட் தி திங் இஸ், இங்கே இருக்கிற இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே ஃபைனல் அவுட்புட்டில் பண்டில் ஆயிரும். அடுத்து index.html is an entry point to our application. main.jsx is a main file where we can see components எல்லாமே வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணியிருக்க காம்பனன்ட் வந்து ஆப் காம்பனன்ட். ஸோ app.jsxல இது வந்து ஒரு காம்பனண்ட்டாக நம்ம எழுதியிருப்போம். இங்கே வந்துட்டு இங்கே இருக்க சேஞ்சஸ் எல்லாம் தான் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுக்கான ஸ்டைல் ஷீட் தான் வந்து app.css. அண்ட் நம்ம அப்ளிகேஷனோட எல்லா சிஎஸ்எஸும் பார்க்கணும், எல்லா சிஎஸ்எஸும் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து index.css ஃபைலில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் ஒரு நம்ம அப்ளிகேஷன் பற்றின மெட்டா டேட்டா எல்லாமே package.jsonல இருக்கும். யா, தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொன்றா கோட் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, stay tuned. Thanks for watching. Bye bye. Take care.